லட்சக்கணக்கான காவல் தூதர்கள் எங்களுக்காக இருக்கின்றார். கடவுளுடைய அன்பு இதிலிருந்து புரிகின்றது. அதாவது எவ்வளவு பத்திரமாக ஒரு மனிதனை பார்த்து கொள்ளும்படி இந்த காவல் தூதர் 9 வகையான காவல் தூதர்கள், 9 வகை என்று சொல்வதை விட 9 அடுக்குகள் ஆண்டவர் எங்களுக்காக படைத்த அந்த தூதர்கள். உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும் இன்னொரு காரியத்தை இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு காவல் தூதர் வீதம் இருக்கின்றார். ஆகவே இந்த காவல் தூதர்கள் எவ்வளவு காலம் அந்த மனிதனோடு இருப்பார்கள் என்றால், அதுக்கு முன்பாடு என்ன செய்வார்? இன்னொரு மனிதனுக்கு இந்த காவல் தூதர் பணிவிடை செய்ய போவாரா என்றால், கடவுளுடைய அன்பு இதிலிருந்து புரிகிறது. அதாவது எவ்வளவு பத்திரமாக ஒரு மனிதனை பார்த்துக் கொள்ளும்படி இந்த காவல் தூதருக்கு சொல்லி இருக்கின்றார். ஆகவே அதை அவ்வளவு பத்திரமாக இந்த காவல் தூதர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், எங்களுக்கு காவலாயிருக்கிற சமரசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட என்னை ஞான ஒளியால் பிரகாசித்து காத்து வழிநடத்த வேண்டுகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இப்பொழுது பார்த்த அந்த ஜெபம் எங்களில் எத்தனை பேருக்கு உண்மையாகவே தெரியும்? சிறு வயதிலிருந்தே இந்த ஜெபம் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஜெபமாக கருதப்பட்டது. காவல் சம்மனசானவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஜெபம் என்று விசேஷ விதமாக சிறு பிள்ளைகளுக்கு இதை சொல்லி வளர்ப்பார்கள். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் மனதை தொட்டு சொல்ல வேண்டும், உங்கள் வீடுகளில் உள்ள எத்தனை சிறு பிள்ளைகளுக்கு இந்த ஜெபம் தெரியும் என்று சொல்லி. இந்த காவல் சமரசுகளை பற்றி நாங்கள் எதை சொல்லி வளர்க்கின்றோம், எதை சொல்லிக் கொடுக்கின்றோம் என்று சொல்லி உண்மையாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த காவல் சமரசுகளை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய சில காரியங்களை இந்த காணொளி வழியாக உங்களிடத்திலே நான் பேச விளைகின்றேன். 11ஆவது நூற்றாண்டிலிருந்தே ரெஜினால் கொண்டபெரி என்பவரினால் இந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஜெபத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த வரலாறு, இந்த ஜெபம் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, மில்லியன் கணக்கான, லட்சக்கணக்கான காவல் தூதர்கள் எங்களுக்காக இருக்கின்றார்கள். ஆண்டவர் எங்களுக்காக படைத்த அந்த தூதர்கள் இருக்கின்றார்கள். உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காவல் தூதர் இருக்கின்றார். உலகத்தில் படைத்த எல்லோருக்கும். இன்னொரு காரியத்தை இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு காவல் தூதர் வீதம் இருக்கின்றார். ஆகவே இந்த காவல் தூதர்கள் எவ்வளவு காலம் அந்த மனிதரோடு இருப்பார்கள் என்றால், இந்த உலகத்திலிருந்து அவர் போகும் மட்டும் அந்த காவல் தூதர் அவரோடு இருப்பார். அதுக்கு பிற்பாடு என்ன செய்வார்? இன்னொரு மனிதனுக்கு இந்த காவல் தூதர் பணிவிடை செய்ய போவாரா என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒருவர் மாத்திரத்தான். ஆகவே கடவுளுடைய அன்பு இதிலிருந்து புரிகின்றது. அதாவது எவ்வளவு பத்திரமாக ஒரு மனிதனை பார்த்து கொள்ளும்படி இந்த காவல் தூதருக்கு சொல்லி இருக்கின்றார். ஆகவே அதை அவ்வளவு பத்திரமாக இந்த காவல் தூதர் பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், 9 வகையான காவல் தூதர்கள், 9 வகை என்று சொல்வதை விட 9 அடுக்குகளான காவல் தூதர்கள், காவல் சம்மனசுகள் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் படிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதிலே ஒவ்வொரு வகையாக அல்லது ஒவ்வொரு ரேங்க் என்று சொல்லுவோமல்ல, அப்படியாக இந்த 9 வகையான காவல் தூதர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே இந்த 9 வகையான சொல்கின்ற பொழுது செராபீம், செரூபீம், த்ரோன்ஸ், டொமினியன்ஸ், வேர்ச்சூஸ், அடுத்ததாக பவர் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம், அதிகாரம் தாங்குவோர், ஆட்சி புரிவோர், ஆர்க்ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த காவல் தூதர்கள் அல்லது ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த தூயவர்கள், இவ்வாறாக 9 அடுக்குகளாக இருக்கின்ற இந்த காவல் தூதர்கள் இருக்கின்றார்கள் என்று திருச்சபை எங்களுக்கு படிப்பிக்கின்றது. இதைவிட மிக முக்கியமானது ஒன்று,
ஒரு காவல் தூதர் ஒரு மனிதனை ஏன் இவ்வளவு அக்கறையாக பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றால், ஒவ்வொரு காவல் சம்மனசுகளும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக ஆண்டவரை அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே அவர் கடவுளை அன்பு செய்கின்றார், கடவுள் எங்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்கின்றார். ஆகவே இந்த காவல் தூதர்கள் எப்பொழுதும் மனிதரை கைவிடுவதில்லை, எப்பொழுதும் அவர்களுக்கு காவலாய் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். கொலேசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரத்திலே அங்கே 16வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற காரியம், ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்ட ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அதாவது சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், எங்கள் கண்களுக்கு ஆண்டவருடைய படைப்பில் 10% தான் தெரிகிறதா. ஆண்டவருடைய இந்த அண்ட சராசரத்தில் ஆண்டவர் படைத்த படைப்புகளில் 10% தான் எங்கள் கண்களுக்கு தெரியும். ஆக 90% எங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அவ்வாறு தெரியாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்தில் உள்ளடக்கப்படுகின்றவர்கள் தான் இந்த காவல் சம்மனசானவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே யோசித்து பார்ப்போம், இன்னும் 90% விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இன்னும் 90% விஷயங்கள் எங்களுக்கு தெரியவில்லை. அந்த அப்படியான ஒரு படைப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக எல்லோரும் கேட்கின்ற கேள்வி, காவல் சம்மனசுகளுடைய பெயர்களை நாங்கள் வைப்பதில்லையா என்று சொல்லி. அதிதூதர்களுடைய பெயர்களை சிலர் வைப்பார்கள், மிக்கேல், மைக்கேல் இவ்வாறாக பெயர்களை வைப்பார்கள். ஆனால் காவல் சம்மனசுகளை திருச்சபையினுடைய படிப்பினை என்ன சொல்கிறது என்றால், வைக்காமல் இருப்பது தான் சிறந்தது என்று தான் எங்களுக்கு திருச்சபையினுடைய படிப்பினை எங்களுக்கு படிப்பிக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு அனைவருக்காக தெரியும், இந்த காவல் சம்மனசர்கள் தனிப்பட்ட ஒரு சொத்தாக நாங்கள் கருத முடியாது. ஆகவே அவர்களுடைய பெயர்களை நாங்கள் சாதாரணமாக வைப்பதில்லை. அடுத்ததாக இவர்களுக்கு உடல் இருக்கிறதா என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. இவர்கள் ஒரு உருவமாக இருக்கின்றார்களா, உடல் இருக்கிறதா என்று சொல்லி. நிச்சயமாக காவல் சம்மனசானவர்களுக்கு உடல் இல்லை. சில படங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், அவர் ஒரு சிறகை விரித்து கொண்டு இருப்பது போல அல்லது ஒருவரை மூடிக்கொண்டு இருப்பது போல இருக்கிறது. இந்த சிறகுகளுடைய விசேஷித்தம் அல்லது ஏன் சிறகுகள் என்றால், அவர்களுடைய அந்த பரந்த தன்மை. அதாவது ஒரு நொடியிலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்கூடிய வகையிலே அவர்கள் இருப்பார்களாம். ஒரு இடத்திலிருந்து ஒரு நொடியிலே அதாவது இந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த இடத்திலும் இருக்கின்றவர்கள் அல்ல. அந்த டுவல் பேர்சனாலிட்டி இல்லை. ஒரு இடத்துல இருக்காங்க, இன்னொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய இது இல்லை. மாறாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவ்வளோ வேகமாக போகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அதை சித்தரிப்பதற்காக, அதை கூறுவதற்காகத்தான் அந்த சிறகுகள் இருப்பது போல இருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நாங்கள் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே இவர்களை பற்றி வாசிக்கின்ற பொழுது அங்கே 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பெயராக பெறவிருப்போருக்கு தொண்டாட்ட அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா. ஆக இவர்கள் உருவம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு இங்கே பதில் சொல்லப்படுகிறது. அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள், ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆவிகள். ஆக இந்த இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த கெட்ட ஆவிகளும் இருக்கிறது, நல்ல ஆவிகளும் இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் பிற்பாடு பார்ப்போம். ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய ஆவியானவர் அல்லது இந்த ஆவிகள் போல செயல்படுகின்ற இந்த தூதர்கள் உடல் அற்றவர்களாக ஆவிகள் போல செயல்படுகின்றார்கள் என்று. அடுத்ததாக இன்னொரு காரியத்தையும் நாங்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஆவிகளாக இருக்கிறார்கள். எங்கள் உள்ளரங்கங்கள் அல்லது எங்களுடைய சொந்த விஷயங்கள், எங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் இந்த தூதர்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இவர்களுக்கு எங்களுடைய ரகசியங்கள் ஒன்றும் தெரியாது. ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் எங்களுடைய சொந்த ரகசியங்கள் தெரியாது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
என்னல்ல யாருக்கும் எங்களுடைய ரகசியங்கள் தெரியாது, இவர்களுக்கு கூட எங்களுடைய ரகசியங்கள் தெரியாது. ஆனால் எங்களை நல்வழிப்படுத்துவதற்கு அல்லது தீமையில் விழ செய்யாமல் இருப்பதற்கு இவர்கள் எங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. சில நேரம் நாங்கள் யோசித்து பார்ப்போம் அல்லவா, அதாவது ஏதாவது செய்யும் பொழுது ஒரு உள்ளிருந்து ஒரு உள்ளுணர்வு அல்லது உள்ளிருந்து ஏதோ பேசுவது போல் இருக்கும், செய்யாத இது செய்யாத இது செய்யாத என்று. இந்த விஷயம்தான் எனக்கு அருமையானவர்களே இந்த காவல் சம்மனசானவர்கள் எங்களை வழிநடத்தி எங்களுடைய நல்வாழ்வுக்கு எப்பொழுதும் உள்ளிருந்து செயல்படுகின்றவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதெல்லாம் எங்கிருந்து சொல்லப்பட்டது அல்லது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அல்லது எங்கே கதைக்கப்படுகிறது என்றால், திருச்சபையின் தந்தையர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய எழுத்து மூலங்கள், அவர்கள் எழுதி வைத்த விஷயங்கள் எல்லாம் இவ்வாறாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். விசேஷ விதமாக சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, திருச்சபையில் இருந்த அந்த தந்தையர்களால் எழுதப்பட்ட விஷயங்கள், விசேஷ விதமாக தோமஸ் அக்யூனாஸருடைய அந்த எழுத்து மூலங்களிலிருந்தும், கிரெகரி தி கிரேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தந்தையருடைய எழுத்து மூலங்களிலிருந்தும் நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் சொன்னேன், ஒரு மனிதனுக்கு ஒரு காவல் தூதர் வீதம் இருக்கின்றார் என்று. அதே போல் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா கட்டிடங்களுக்கும், எல்லா அரசுகளுக்கும், அரசில் உள்ள எல்லா விதமான கட்டிடங்கள், வாகனங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காவல் சம்மனஸ் வீதம் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்கள், தானியேல் புத்தகத்திலே 10வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு விஷயத்தை தானியேல் பதிவு பண்ணுகின்றார். அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது, கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. ஆயினும் நான் நடுங்கிக் கொண்டே இருந்தேன். அவர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேலே, நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள், நிமிர்ந்து நில், ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இவ்வாறு அவர் சொன்னவுடன் நடுங்கிக் கொண்டே நான் எழுந்து நின்றேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம், உய்த்துணர வேண்டும் என்று உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மண்டாட்டுக்கள் கேட்கப்பட்டு வருகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெப மண்டாட்டுக்களை எல்லாம், எங்களுடைய வாழ்க்கையின் நன்மை தீமைகளை எல்லாம் இந்த காவல் தூதர்கள் ஆண்டவர் முன் போய் அதை சமர்ப்பித்து வேண்டுகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை பாருங்கள். இங்கே இந்த தானியேலுடைய புத்தகத்திலே இன்னொரு காரியம், வேண்டிக் கொண்ட நாள் முதல், உன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்ட நாள் முதல் உன் மண்டாட்டுகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் வந்துள்ளேன். பார்சிக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பார்சிக அரசுகளோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். அப்படி என்றால் என்ன? இந்த தூதர் இவருக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு மற்ற ஆவிகள் அல்லது மற்ற தூதர்கள், ஆண்டவரை எதிர்க்கின்ற இந்த சாத்தான் தூதர்கள் இவர்களுக்கு எதிராக போராடுகிறது. அங்கே மிக்கேல் வந்து இவரை காப்பாற்றி இவரிடத்திலே அனுப்பி வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு விசேஷித்த காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே 21 நாள் இந்த தூதர் இவரை அணுகாதபடிக்கு தடுத்து கொண்டிருந்தது. இந்த காவல் தூதர் தானியேலை அணுகாதபடிக்கு இன்னொரு தீய ஆவி அல்லது தீய தூதன் தடுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சில நேரங்கள் எங்கள் குடும்பங்களிலும் நடக்கிறது பிரியமான பிள்ளைகளே. அதாவது எங்கள் குடும்பங்களிலே கஷ்டத்தோடு வேதனையோடு நாங்கள் போராடி கொண்டிருப்போம். சாத்தானின் பல வகையான இன்னல்கள் எங்களை வந்து அடையும். ஆகவே எங்களை காப்பாற்றுகின்ற அந்த தூதன் எங்கே? எங்களுடைய காவல் சம்மனசானவர் எங்கே? அவர் வந்து இருந்தால் எங்களுக்கு இப்படி நிலைமை மாறுமா, இப்படி இருக்குமா என்று நாங்கள் யோசிக்கும் பொழுது சில நேரம் அவர் வந்து எங்களை காப்பாற்ற முடியாதபடிக்கே ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இதிலிருந்து நாங்கள் இதை புரிந்து கொள்ள கூடியதாக இருக்கிறது. இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தூதர்களை எங்கள் பக்கத்திலே வைத்து கொண்டே இருக்க வேண்டும். பக்கத்திலே வைத்து கொண்டே இருக்கின்ற பொழுது தான் பிரியமான பிள்ளைகளே அந்த தூதர் எங்களுக்காக ஜெபிக்க முடியும், எங்களுக்காக வாதாட முடியும்.
நான் சொன்னேன், எங்களுடைய தூதர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றார்கள் அல்லது எங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு போகின்றார்கள் என்று. அதைவிட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த தூதர்கள் எங்களுடைய மொழிபெயர்ப்பாளர்களாகவும் எங்களுடைய ஜெபங்களை இன்னொரு இடத்திலே கொண்டு போகின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று. ஒரு நல்ல உதாரணம், ஃபாதரே பியோ என்ற புனிதருடைய வாழ்க்கையிலே ஒரு முறை ஒரு குருவானவர் அவரை சந்திக்க வருகின்ற பொழுது இவர் முக்கியமான ஒரு விஷயத்தோடு இன்னொரு குருவானவர் வருகின்றார். வந்து அவர் இந்த ஃபாதர் பியோ அவர் தன்னுடைய சொந்த வேலைகளை ஏதோ எழுதி கொண்டும் அவர் சொந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டே இருக்கின்றார். திடீரென்று இவருக்கு கோபம் வருகிறது. ஃபாதர் பியோ, நான் இவ்வளோ கஷ்டத்தோடு ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன், நீங்கள் எனக்கு செவி மடுக்காமல் எதையோ எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அவர் சொன்னார், இந்த காவல் சம்மானசானவர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறார்கள், மற்றவர்களுடைய வேண்டுதல்களோடு அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வந்த குருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காவல் தூதர்களா இவ்வளோ பேரா? அவர் தன் வழியை பார்த்து கொண்டு போய்விட்டார். ஏனென்றால் சொல்லப்படுகிறது, இந்த ஃபாதரை பியோவுடைய காவல் சம்மனசானவர் எப்பொழுதும் பிஸியாக இருக்கிற நபர் என்று சொல்லி. ஏனென்றால் அவ்வளோ வேலைகளை கொடுப்பாராம். அப்படி என்றால் தன்னை சந்திக்க வர முடியாத, தன்னிடத்தில் பாவ சங்கீதனத்துக்கு வர முடியாத ஏகப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தன்னுடைய காவல் சமரசு மூலம் மற்றவருக்கு, இப்போ குறிப்பிட்ட நபருடைய காவல் சமரசானவருக்கு இந்த செய்தியை சொல்லி அவர் போய் அங்கே சொல்லும்படியாக இவர் தூது அனுப்பி கொண்டே இருப்பாராம். ஆக அவருடைய காவல் தூதர் வந்து எப்பொழுதும் பிஸியாக இருக்கிற ஒரு நபராக இருக்கிறார். உங்களுடைய காவல் சமரசானவர் எப்படி இருக்கிறார் என்று நாங்கள் யோசித்து பார்ப்போம். பிஸியாக இருப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக சந்தோஷமாக ஓய்வு எடுத்து கொண்டிருப்பார். ஏனென்றால் நாங்கள் வேண்டுவதும் இல்லை, அவரிடத்தில் கேட்பதும் இல்லை இல்லவா? ஆகவே அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக அவ்வாறாக அந்த காவல் சமரசானம் அவ்வாறாக செயல்பட்டாராம். ஒரு பெண்மணி, ஒரு உதாரணத்துக்காக இந்த பாதிரி பியோனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடத்தில் சில விஷயங்களை சொல்ல வேண்டும், நான் எப்பொழுது சந்திப்பது என்று தெரியவில்லை, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருக்கின்றீர்கள், உங்களை சந்திப்பது எப்படி என்று கேட்ட பொழுது இவர் சொன்னாராம், உன்னுடைய காவல் சம்மனசானரிடம் சொல், அவர் என்னிடம் சொல்வார், நான் அதற்கான பதிலை அவரிடத்திலே சொல்லி அனுப்புவேன் என்று. இவள் சிரித்து கொண்டே போய்விட்டாலாம். இருந்தாலும் இவளுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம், இவர் என்னை இப்படியெல்லாம் கேவலப்படுத்தி விட்டார் அல்லது இப்படியாக சொல்லிவிட்டார் என்று சொல்லி, சரி இதை நாங்கள் சோதித்து பார்ப்போம், இது நடக்குமா என்று சோதித்து பார்ப்போம் என்று சொல்லி ஒரு நாள் இந்த ஃபாதரை பியோனுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு நாளிலே இவள் ஜெபித்து தன்னுடைய காவல் சமரசானவரிடத்தில் சொல்கின்றாராம், என்னுடைய காவல் சமரசானவரே, நீர் போய் ஃபாதரே பியோவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவி, அவருடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு நாளிலே என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவி என்று சொல்லிவிட்டு இவர் அமைதியாக இருந்துட்டார். அடுத்த நாள் இவளுக்கு ஒரு கடிதம் வருகிறது, என்னுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவித்தீர்கள், அதற்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு ஆச்சரியமாக இந்த நண்டு கடிதத்தை அந்த பெண்மணி பார்க்கின்றார். இதுதான் எங்களுடைய காவல் சமரசானவர்கள் செய்கின்ற வேலை. எங்களில் எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும்? உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு நபர் எங்களோடு கூட நடக்கின்றார், இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் என்று எங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஆகவே இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காவல் சம்மனசானவர் இருக்கின்றார். அதில் நாங்கள் விசேஷித்த அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் ஒவ்வொரு குருக்களுக்கும் ஒரு காவல் சம்மனசானவர் அல்ல, 2 காவல் சம்மனசானவர் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது திருச்சபை படிப்பினையிலே. ஒவ்வொரு குருக்களுக்கும் 2 காவல் சம்மனசானவர் இருக்கின்றார். அப்படி என்றால் ஆயர்களுக்கு அதற்கு மேலான காவல் சம்மனசானவர் இருக்கின்றார். பாப்பரசருக்கு அதற்கும் மேலாக காவல் சம்மனசானவர் அவர்களை காப்பதற்கென்று இருக்கின்றார்கள் என்று இந்த தந்தையர்களுடைய படிப்பினை, அவர்களுடைய எழுத்து மூலங்களிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஜேசுனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், எப்பொழுதும் ஜேசுனுடைய அந்த காவல் சம்மனசானவர்கள் எப்பொழுதும் அவர்கள் வேலையிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். முதலாவது பயணம் தொடக்கத்திலாக இருக்கட்டும், அதாவது மத்தேயு 4வது அதிகாரத்தில் அவர் பாலைவனத்துக்கு போகக்குள்ள காவல் சம்மனசானவர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். மற்ற நேரங்களில் எல்லாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் காவல் சம்மனசானவர்கள் இருந்தார் என்று சொல்கின்றோம். கடைசியாக அந்த
தோட்டத்திலே அவர் இரத்த வியர்வை சிந்திய போது காவல் சமணசானவர்கள் அவர்களுக்கு ஊக்கமூட்டினார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். இப்படி நிறைய நேரங்கள் ஜேசுனுடைய வாழ்க்கையில் இந்த காவல் சமணசானவர்கள் செயல்பட்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலே இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே 18வது அதிகாரத்திலே இந்த காவல் சமணசானவர்களுடைய விஷயங்களை பற்றி நாங்கள் போடப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அங்கே பார்க்கின்ற பாருங்கள் 10வது வசனம், 18வது அதிகாரம் 10வது வசனம், இச்சிறியோரில் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள், இவருடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இவருடைய இந்த சிறுவருடைய தூதர்கள், வான தூதர்கள் எப்பொழுதும் தந்தை முன் இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இந்த சிறுவர்களை குறைத்து எடை போட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் தொடக்க நூலிலே 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கின்றோம். இந்த காயின் ஆபேலுடைய அந்த கதையிலே அங்கே படிக்கின்றோம். ஆபேல் கொல்லப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய இரத்தம் என்னை நோக்கி கூக்குரல் இடுகிறது என்று சொல்லி. அந்த இரத்தம் இந்த கூக்குரல் இடுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவருடைய அந்த காவல் சம்மனசானவர்கள் ஆண்டவரிடத்திலே போய் இப்படி இவருக்கு இப்படியான அநியாயம் நடந்தது என்று முறையிடுகின்றார்கள். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது அநியாயங்கள் நடக்கின்ற பொழுது, நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, கண்ணீரோடு இருக்கின்ற பொழுது எங்களுடைய காவல் சம்மனசானவர் ஆண்டவரிடத்திலே முறையிடுவார். எங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு எதிராக அவர் முறையிடுவார். இதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் விசேஷ விதமாக இந்த சொதோம் கொமோரா அழிக்கப்பட்டுகின்ற பொழுது தொடக்க நூலிலே நாங்கள் 18வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அங்கே அந்த நகருக்கு எதிராக கண்டன குரல் எழுந்து என் முன் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் என்னென்றால், அந்த நகரில் உள்ள காவல் தூதர்கள் அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை ஆண்டவர் முன் போய் நின்று சொன்னதாக கருதப்படுகிறது. இவ்வாறாக இதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த காவல் தூதர்களை நாங்கள் ஒருபோதும் பிரியமான பிள்ளைகளை காயப்படுத்தக்கூடாது, மனதை புண்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை கவனியுங்கள். நாங்கள் விடுதலை பயண நூலிலே ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அந்த விடுதலை பயண நூலிலே 23வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம். வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகின்றேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொற்கேட்டு நட, அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்வார், ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. அதாவது எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்த ஒரு தூதர் எங்கள் முன் இருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் அவருடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும், அவரை காயப்படுத்த கூடாது என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் சங்கீதம் 91வது சங்கீதத்திலையும் பார்க்கின்றோம், எங்களுடைய கால் தரையில் மோதாதபடி காக்கின்ற தூதர்கள் எங்கள் முன் இருக்கின்றார்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கின்றார். அதே போல் நாங்கள் யோபு புத்தகத்திலே வாசிக்கின்ற பொழுதும் இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். யோபு புத்தகம் 33வது அதிகாரத்திலே 23வது வசனம் சொல்கிறது, மனிதர் சார்பாக இருந்து அவர்களுக்கு நேர்மையானதை கற்பிக்கும் ஒரு ஆயிரத்தராகிய வானத்தூதர் இருக்கிறார் என்று அங்கே வாசிக்கின்றோம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இதுதான் இந்த வானத்தூதர்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சில என் அறிவுக்கு எட்டிய சில காரியங்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதை நாங்கள் கற்றுக்கொள்வோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர் எங்கள் பின்னால் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வோம். விசேஷ விதமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்காக ஒரு தூதர் இருக்கிறார், அந்த தூதரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுப்போம். அதே நேரத்தில் தீமையானது செய்யும் பொழுது, தீமையானவற்றுக்கு நாங்கள் போகும் பொழுது அந்த காவல் தூதர் உன் பின்னால் இருந்து உன்னை கட்டுப்படுத்துகின்றார், அந்த குரலுக்கு செவி கொடுக்க நீ பழகிக்கொள் என்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். நாங்களும் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் மாணவரை இரக்க நிறைந்தவரே, இந்த செய்தியை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பிதாவே. தகப்பனே, எங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஆவியானவர் ரூபத்திலே இருக்கிற எங்கள் காவல் சம்மனசானவர்களிடத்திலே நாங்கள் எப்பொழுதும் ஒன்றித்து எங்களுக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வரத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அவருடைய தூதர்கள் அவர்களை எப்பொழுதும் பாதுகாத்து, அவருடைய குடும்பத்தை பாதுகாத்து, அவர்கள் செய்கின்ற வியாபாரங்களை பாதுகாத்து வழிநடத்துவார்கள். ஆண்டவரே, நீரே இடைப்படும், நீரே எங்களை காப்பாற்றி வழிநடத்தும். நாமத்தினால் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென்.